الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை படிப்பதுடைய முக்கியத்துவத்தையும் அதன் பயன்களையும் பற்றி நாம் ஆரம்பமாக பார்ப்போம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்கிறான்? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை படிப்பதை பற்றி சொல்கிற பொழுது, நீங்கள் சீராவை படியுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள், அதனை நீங்கள் படிப்பதன் மூலமாக அழகிய முன்மாதிரியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுடைய ஈமான் அதிகரிக்கும், நபி அவர்கள் மீதும் அல்லாஹுவின் மீதும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நேசம் அதிகரிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே பணிவு ஏற்படும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு பிரச்சாரம் செய்தார்கள், மக்களுக்கு எவ்வாறு தெளிவூட்டினார்கள் என்கின்ற வழிமுறையை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதே போன்று அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படிப்பதன் மூலமாக நபி அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் எவ்வாறு இருந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நபி அவர்களுடைய வம்சம் எப்படிப்பட்டது, நபி அவர்களுடைய சிறப்புகள் என்ன, அவர்களுடைய குடும்பம் எப்படிப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய குணங்கள், இது போன்று எல்லா விடயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதன் மூலம் உங்களுடைய ஈமான், நபி அவர்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் அதிகரிக்கும், அவர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்கும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படிப்பதன் மூலமாக நிறைய சட்டங்களை அறிந்து கொள்ளலாம். அதாவது யுத்த நிலையிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சமாதான நிலையிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், கடுமையான நிலையிலே, செழிப்பான நிலையிலே, கோபமான நிலையிலே, இவ்வாறான நேரங்களிலே பல்வேறுபட்ட வித்தியாசமான சட்டங்கள் இருக்கின்றன. இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, குர்ஆனுக்கு விளக்கமாக நபி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. எனவே நபி அவர்களுடைய சீராவை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக குர்ஆனை நீங்கள் அதிகமாக புரியலாம். அதன் அடிப்படையிலே குர்ஆனை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்கள். உண்மையிலே நபி அவர்களை பற்றி நாங்கள் தெரியாமல் இருப்பது எங்களுக்கு எந்த வகையிலும் தகுதி கிடையாது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே இமாம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது உள்ளத்திலே வன்மை ஏற்படுகிற பொழுது அதை எவ்வாறு நாங்கள் இல்லாமல் செய்து கொள்ளலாம் என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை நீங்கள் சிந்தித்து அதிகமாக ஓதுங்கள். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, வரலாற்றை நீங்கள் படியுங்கள். இதனால் உள்ளம் மென்மையடையலாம். உள்ளம் வன்மையடைவதற்கு இது சிறந்த தீர்வு என்பதை அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிப்போம், பயன் பெறுவோம்.